லயன் காஷ்மீர் ஹனி. அழகும் வாசனையும் கமழும் காஷ்மீர் லயன் காஷ்மீர் ஹனி. அசல் தேன் அசந்தேன். தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் போகடா, அதிரசம் என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல் முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. வணக்கம். செய்திச் சுருக்கம். தாவேகா பற்ற வைத்த நெருப்பு, திமுகவுக்கு கடும் நெருக்கடி. தமிழக தேர்தல் வரலாற்றில் இதுவரை கூட்டணி ஆட்சி அமைந்ததில்லை. ஒரு சில ஆண்டுகளில் பிற கட்சிகள் தயவுடன் ஆட்சியை பிடித்தாலும் அக்கட்சிகளுக்கு ஆட்சியில் பங்கு தரவில்லை. இப்போது சட்டசபை தேர்தலுக்கு 8 மாதங்களுக்கு முன்பே கூட்டணி ஆட்சியில் பங்கு என திமுகவுக்கு அதன் கூட்டணி கட்சிகள் நெருக்கடி தர துவங்கியுள்ளன. அக்கட்சியுடன் கூட்டணியில் உள்ள கட்சி நிர்வாகிகள் இந்த பேச்சை முன்னெடுத்துள்ளனர். தாவேகா முதல் மாநாட்டில் கூட்டணியில் வரும் கட்சிகளையும் ஆட்சியில் சேர்த்துக் கொள்வோம் என விஜய் பேசிய பின்பே இந்த முழக்கங்கள் கேட்க துவங்கின. விஜய் கட்சியுடன் கூட்டணி அமைக்க அதிமுக தரப்பில் தீவிர முயற்சி எடுக்கப்பட்டு வருகிறது. ஆனால் காங்கிரசுடன் தான் கூட்டணி அமைக்க விஜய் விரும்புகிறார். இதற்காக ராகுல் வரை பேச்சு நடப்பதாக கூறப்படுகிறது. இது திமுக தரப்புக்கும் தெளிவாக தெரிந்துள்ள நிலையில் கூட்டணிக்கு தலைமை தாங்கும் திமுக தலைமைக்கு கடும் நெருக்கடி ஏற்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக திமுக நிர்வாகிகளிடம் கேட்டபோது அதிக தொகுதிகளை பெற வேண்டும் என்பதற்காக ஆட்சியில் பங்கு வேண்டும் என கூட்டணி கட்சிகள் பேசுகின்றன. 1980, 2011 சட்டசபை தேர்தல்களில் கூட்டணி ஆட்சிக்கு தயாராகும் வகையில்தான் கருணாநிதி தொகுதி பங்கீடு செய்தார். ஆனால் அதை மக்கள் ஏற்கவில்லை. கூட்டணி ஆட்சியா தனித்த ஆட்சியா என்பதை மக்கள் தான் முடிவு செய்ய வேண்டும். ஒரு கட்சிக்கு தனி பெரும்பான்மை கிடைத்தால் கூட்டணி ஆட்சி அமைவது சாத்தியமாகாது. விஜய் இதையெல்லாம் சொன்னாலாவது கட்சிகள் தன்னை நோக்கி வரும் என எதிர்பார்த்து சொன்னார். ஆனால் அவரை நம்பி யாரும் கூட்டணிக்கு செல்ல தயாரில்லை என்கின்றனர். அடுத்த தூண்டில் மீனவர்களுக்கு 1 வாரம் கடலில் பயணித்து சீமான் மீனவர்கள் மாநாடு. 2026 சட்டசபை தேர்தலில் தனித்து போட்டியிட்டு 25 தொகுதிகளை கைப்பற்றி கூட்டணி ஆட்சி அமைக்க சீமான் தேர்தல் வியூகம் அமைத்து வருகிறார். அதன் ஒரு பகுதியாக இயற்கை வளம், மண், கடல் வளம் சார்ந்த வாழ்வியல் மற்றும் தொழில் செய்யும் மக்களின் ஓட்டுகளை வளைக்கும் முயற்சியில் இறங்கியுள்ளார். முதற்கட்டமாக பனைமரம் ஏறி கல் இறக்கி தென்னை, பனை சார்ந்த விவசாயிகளின் ஓட்டுகளை மையப்படுத்தி போராட்டம் நடத்தினார். 2ஆம் கட்டமாக மண், பால் வளம் சார்ந்த தொழில் புரியும் மக்களின் ஓட்டுகளை வளைக்க மதுரையில் கால்நடைகள் மாநாடு நடத்தினார். ஆகஸ்ட் 17 10,000 மரங்களுடன் மாநாடு நடத்தி சீமான் பேச உள்ளார். இதன் அடுத்த கட்டமாக செப்டம்பரில் நடுக்கடலில் மீனவர்களுடன் 1 வாரம் பயணித்து மீன்பிடித்து மீனவர்கள் மாநாடு நடத்த சீமான் திட்டமிட்டுள்ளார். இது தொடர்பாக நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் கூறியதாவது: ஜெயலலிதா மறைவுக்கு பின் திமுகவுக்கும் சீமான் கட்சிக்கும் மீனவர்களின் ஓட்டுகள் கிடைத்து வருகின்றன. லோக்சபா தேர்தலில் மீனவ சமுதாயத்தினர் அடர்த்தியாக வசிக்கும் தொகுதிகளில் திமுகவினருக்கு 55, நாம் தமிழர் கட்சிக்கு 25% ஓட்டுகள் கிடைத்தன. சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, புதுக்கோட்டை, கன்னியாகுமரி, தூத்துக்குடி உட்பட 13 கடலோர மாவட்டங்களில் மீனவர்களின் ஓட்டுகள் உள்ளது. தாவேக தலைவர் விஜய் மீனவர்களின் நலனுக்காக சில படங்களில் நடித்துள்ளார். எனவே தன் கட்சிக்கு ஏற்கனவே கிடைத்த ஓட்டுகளை தக்க வைக்க மீனவர்கள் மாநாட்டை சீமான் நடத்த உள்ளார். தூத்துக்குடி கடலில் இருந்து ராமேஸ்வரம் வரை 1 வாரம் நடுக்கடலில் மீன்பிடிக்கிறார். கரையில் இறங்கிய பின் மீனவ கிராமங்களில் அவர்களின் வீடுகளில் தங்கி சாப்பிடுகிறார். பின் ராமேஸ்வரத்தில் மாநாடு நடத்த உள்ளார். மாநாட்டில் மீனவர்களின் பாரம்பரிய உடை, தோளில் வலையுடன் நின்று பேச திட்டமிட்டுள்ளார் என்றனர். களமிறங்கிய பாரதிய ஜனதா மாநில நிர்வாகிகள். தேர்தல் பணிகள் சுறுசுறுப்பு. தமிழக சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் 8 மாதங்களே உள்ளன. திமுகவினர் ஓரணியில் தமிழகம் என்ற பெயரில் மக்களை சந்தித்து தங்கள் கட்சியில் உறுப்பினராக சேர்த்து வருகின்றனர். அதிமுக பொதுச் செயலர் பழனிசாமி மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என தேர்தல் பிரச்சார பயணத்தை மேற்கொண்டு வருகிறார். அந்த வரிசையில் கடந்த லோக்சபா தேர்தலுக்காக மாநிலம் முழுதும் அமைக்கப்பட்ட 50,000 பூத் கமிட்டியை சரிபார்க்கும் பணியில் பாரதிய ஜனதா தலைமை ஈடுபட்டுள்ளது. அதன்படி தொகுதி வாரியாக சென்று ஒவ்வொரு பூத்திற்கும் பாரதிய ஜனதாவினர் அமைத்துள்ள பூத் கமிட்டியில் 12 பேர் உள்ளனரா, அவர்கள் அனைவரும் கட்சியின் உறுப்பினர்களா என்பதை சரிபார்க்கும் பணியில் மாநில நிர்வாகிகளே நேரடியாக ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் வார்டு வாரியாக மக்களை சந்தித்து அவர்களின் குறைகளை கேட்பது, மத்திய அரசின் திட்டங்களில் பயனாளிகளாக சேர்ப்பது, பூத் கமிட்டியில் கட்சியின் தீவிர விசுவாசிகளை சேர்ப்பது, பூத் கமிட்டி இல்லாத இடங்களில் பூத் கமிட்டி அமைப்பது உள்ளிட்ட பணிகளில் பாரதிய ஜனதாவினர் தீவிரம் காட்டி வருகின்றனர். காமராஜரை விமர்சிக்கும் உங்க கூட கூட்டணி எதுக்கு? முன்னாள் காங்கிரஸ் எம்பி கேள்வி.
காமராஜரை விமர்சித்த திருச்சி சிவாவை கண்டித்து தென்காசி மாவட்டம் பாவூர் சத்திரத்தில் காங்கிரஸ் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் திமுகவை கண்டித்து முழக்கங்கள் எழுப்பப்பட்டது. இந்த வன்முறையான இந்த ஒரு பேச்சுக்கு கண்டனம் தெரிவிக்காமல் முதலமைச்சர்களே, டிவி அவர்கள் எண்ணத்திற்கு இடம் கொடுக்க வேண்டாம் என்று ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறீர்களே, யார் தீயவர்? அவர் தீயவரா இல்ல யார் தீயவர் என்று சொல்லுங்கள். காங்கிரஸ் கட்சியை நீங்க வேண்டாம்னு ஒதுக்கினா கூட நாங்க தயாரா இருக்கோம். காங்கிரஸ் கட்சிக்காரர் திமுக கூட ஒட்டிக்கிட்டு இருக்க ஆசை எல்லாம் படல. என்ன செஞ்சிருக்க? அடைக்கலப்பட்டினத்துல ஒரு ஆளுக்கு ஒரு சத்துணவு வேலைக்கு கொடுத்துருக்கோம். ஒரு சத்துணவு வேலையை காங்கிரஸ்காரன் சொன்னார் என்பதற்காக, காங்கிரஸ்காரர் வீட்டு பிள்ளை என்பதற்காக செய்து கொடுக்காத அரசு திமுக அரசு. திமுக யாருக்கு என்ன செஞ்சிட்டு சொல்லுங்க? காங்கிரஸ்காரங்க யாராவது காங்கிரஸ்காரங்க இந்த ஆட்சியில வாழ முடிஞ்சுதா? இல்ல. அப்படி இருக்கும்போது எங்களுக்கு என்ன கூட்டணி? நாங்க அப்படிலாம் ஆசைப்படல. இவங்க ரெடியா தான் இருக்காங்க. வரும். அதனால நீங்க வன்முறையாக பேசிவிட்டு காமராஜரை இழிவுபடுத்துவது மட்டும் இல்ல, காமராஜரை வச்சுக்கிட்டு நீங்க நிறைய இடங்கள்ல ஓட்டு வாங்கிடலாம்னு நினைக்கிறீங்க. ஓட்டு வாங்க நினைக்கிறவங்க திருச்சி சிவா மாதிரி ஆட்கள் இப்படி பேசுறது நீங்க வச்சிருக்கீங்கன்னு சொன்னா எப்படி உங்க ஆட்சி உருப்படும்? இது போன்ற ஆட்களுக்கு நீங்க நடவடிக்கை எடுப்பதற்கு இதுவரைக்கும் வாய் திறக்காததை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். நாங்கள் திருச்சி சிவா அவர்கள் இந்த வார்த்தையை நீங்கள் எந்த நடவடிக்கை எடுக்காமல் இருந்தீர்கள் என்று சொன்னால் இந்த போராட்டம் தமிழகம் முழுவதும் தொடரும். அண்ணாமலையார் கோயில் கட்டண உயர்வு, நயினார் நாகேந்திரன் கண்டனம். திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருக்கோவிலின் சிறப்பு தரிசன கட்டணத்தை 50 ரூபாயிலிருந்து 100 ரூபாயாக உயர்த்தப் போவதாக இந்து அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு அறிவித்திருப்பது கடும் கண்டனத்துக்குரியது என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கண்டனம் தெரிவித்துள்ளார். பணம் படைத்தவர்களும் அதிகார பலம் கொண்டவர்களும் எவ்வித தடையுமின்றி எளிதாக இறைவனை சென்று தரிசிக்கையில் ஏழை மற்றும் நடுத்தர மக்கள் மீது மட்டும் எதற்காக நிதிச்சுமை ஏற்றப்படுகிறது? அதுவும் கடந்த 4 ஆண்டுகளாக கோவில்களில் கழிவறை, குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை செய்து தராமல் கூட்ட நெரிசலாலும் கோவில் நிர்வாக குளறுபடிகளாலும் பக்தர்கள் அவதிப்படுவதை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த இந்து அறநிலையத்துறைக்கு ஆட்சி முடியும் தருவாயில் பக்தர்கள் மீது என்ன திடீர் பாசம்? ஒருவேளை கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்தும் திராணியின்றி கட்டண உயர்வு மூலம் கோவிலுக்கு வரும் பக்தர்களின் எண்ணிக்கையை கணிசமாக குறைக்க முயற்சிக்கிறதா இந்த இந்து விரோத அரசு? கோடி கோடியாக கொள்ளையடிக்கும் திமுக தலைவர்களுக்கு வேண்டுமானால் 50 ரூபாய் உயர்வு என்பது அசட்டையான ஒன்றாக இருக்கலாம். ஆனால் 4 பேர் கொண்ட ஒரு ஏழை குடும்பத்திற்கு தரிசன கட்டணம் 400 ரூபாய் என்பது அவர்களின் ஒரு நாள் ஊதியம். எனவே ஏழை மக்களை வஞ்சிக்கும் இந்த அறிவிப்பை தமிழக அரசு உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என முதல்வர் ஸ்டாலினை நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இல்லையில் அந்த அண்ணாமலையார் சாட்சியாக தமிழக பாஜக சார்பாக மிக பெரும் அற போராட்டங்கள் முன்னெடுக்கப்படும் என்று நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். எஸ்சி சான்றிதழ் மூலம் மோசடி, சலுகைகள் பறிக்கப்படும். முதல்வர் ஃபட்னவிஸ் எச்சரிக்கை. மகாராஷ்டிரா சட்ட மேலவை கூட்டத்தில் எஸ்சி ஜாதி சான்றிதழை பயன்படுத்தி பிற மதங்களைச் சேர்ந்தவர்கள் சலுகைகள் பெறுவது தொடர்பாக கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டுவரப்பட்டது. பாரதிய ஜனதா எம்எல்சி அமித் கோர்கே பேசும்போது, கிறிஸ்தவ மதத்தைச் சேர்ந்தவர்கள் எஸ்சி ஜாதி சான்றிதழை பயன்படுத்தி அரசு சலுகைகள் அனுபவிக்கின்றனர். இடஒதுக்கீடு கொள்கைகளில் மத சுதந்திரம் தவறாக பயன்படுத்தப்படுகிறது என கூறினார். இதுபோல மற்றவர்களும் கருத்துக்களை தெரிவித்தனர். விவாதங்களுக்கு பதிலளித்து முதல்வர் தேவேந்திர ஃபட்னவிஸ் உரையாற்றினார். 2024 சுப்ரீம் கோர்ட் கொடுத்த தீர்ப்பின்படி எஸ்சி ஜாதி சான்றிதழ் இந்துக்கள், சீக்கியர்கள் மற்றும் புத்த மதத்தைச் சேர்ந்தவர்களுக்கு மட்டுமே பொருந்தும். வேறு மதத்தைச் சேர்ந்தவர்கள் எஸ்சி சான்றிதழ் அல்லது அதன் மூலம் இடஒதுக்கீடு பெற்றிருந்தால் அவை ரத்து செய்யப்படும். அரசு வேலைகள் பெற்றது கண்டுபிடிக்கப்பட்டால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும். கட்டாய மதமாற்றத்தை அரசு பொறுத்துக் கொள்ளாது. புகார்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று முதல்வர் ஃபட்னவிஸ் கூறினார். 6 நாட்கள் மழை இருக்கு. கோவை, நீலகிரிக்கு ஆரஞ்ச். நீலகிரி, கோவை உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தெற்கு ஆந்திர மற்றும் அதை ஒட்டியுள்ள பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியும் தென்னிந்திய பகுதிகளின் மேல் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியும் நிலவுகிறது. தெற்கு ஆந்திரா மற்றும் அதை ஒட்டியுள்ள பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியும் தென்னிந்திய பகுதிகளின் மேல் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியும் நிலவுகிறது. தமிழகம் நோக்கி வீசும் மேற்கு திசை காற்றில் வேக மாறுபாடு நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று முதல் 24ஆம் தேதி வரை
தமிழகத்தில் சில இடங்களில் இடி மின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இன்று நீலகிரி, கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழையும், தேனி, தென்காசி, கன்னியாகுமரி, திருவள்ளூர், ராணிப்பேட்டை, வேலூர், திருவண்ணாமலை மாவட்டங்கள் மற்றும் திருநெல்வேலி மாவட்ட மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்யக்கூடும். நாளை நீலகிரி, கோவை மாவட்டங்களின் மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழையும், தேனி, தென்காசி, கன்னியாகுமரி மாவட்டங்கள் மற்றும் திருநெல்வேலி மாவட்டத்தின் மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் சில பகுதிகளில் இடி மின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது என வானிலை மையம் தெரிவித்துள்ளது.